ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு பார்க்க போயிருந்தோங்க. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, வேலூர் அடுத்து இருக்க சேம்பாக்கம் பச்சையம்மன். ஆமாங்க, சேம்பாக்கம் பச்சையம்மன் தான் எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வங்க. இந்த கோயிலுக்கு தை பிறந்ததுனால தைப்பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அண்ணா ஃபேமிலி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்க எங்களையும் கூப்பிட்ருந்தாங்க, வாங்க போகலான்னு சொல்லிட்டு. அதனால் இந்த பொங்கல் லீவில் அம்மனை பார்க்க வழிபட கிளம்பியாச்சுங்க. பாருங்கள், இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். வெளியே முனீஸ்வரன் காவல் தெய்வம் எல்லாம் இருந்தாங்க. போனதும் பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு. அம்மா பொங்கல் வச்சிட்ருக்காங்க. தை பிறந்தாவே நம்ம எல்லாம் சொல்லுவோம், தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ட்டு. அதனால் அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு போய் தையிலையும் மாடியில் வைக்கிறது பெருசாக இருந்தாலும் தையிலையும் ஒரு பொங்கல் வைக்கிறது ரொம்ப விசேஷமானதுங்க. நானுமே ஒரு தைவெளியில் எங்களோட குலதெய்வத்துக்கும் நானும் போய் ஒரு பொங்கல் வைப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே 3 வரை எடுக்க அனுமதி இல்லைங்க வீடியோ. அதனால் பொங்கல் வச்சு முடிச்சதும் சாமிக்கு பார்த்துட்டு கோயில் பிரகாரத்தை சுற்றிக்கிட்டு போயிருந்தோங்க. இந்த சாமியை நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்காங்க. ஆமாம், நம்ம வாழைப்பந்தல் பச்சையம்மன் இருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு அடுத்தது இந்த சேம்பாக்கம் பச்சையம்மனை ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்கங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு ரொம்ப நாளாக குலதெய்வம் தெரியாமல் இருந்து நிறைய பேர் இந்த தெய்வத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்கங்க. இது எங்கள் அண்ணா ஃபேமிலி வந்துட்டு 2வது தடவை 3வது தடவை தான் வந்து இப்போ இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறாங்க. ரொம்ப பழமையான கோயில் தான். அப்புறம் என்னங்க, சாமி பார்த்து முடித்ததும் லஞ்சுக்கு வெளியே வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே யோசிச்சுட்டு சாமான்லாம் கொண்டு போய் அங்கேயே நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. தை வெள்ளின்றதுனால நான்வெஜ் எதுவும் இல்லை, அதுவும் பச்சையம்மனுக்கு நான்வெஜ் இல்லவே இல்லைங்க. அதனால சாம்பார், உருளைக்கிழங்கு, அப்பளம் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டோம். கோவில் பின்னாடியே ஒரு ஆறு போயிட்டுருக்குங்க. அந்த ஆறை பார்த்தோடனே பசங்க நாங்கள் ஆற்றுல போய் மீன் பிடிக்கணும்னு ஒரே அராஜகம். நாங்கள் சாப்பாடு செய்கிற கேப்பில் பசங்களும் மீன் பிடிக்க போயிட்டு வந்துட்டாங்க. அந்த கிளிப்பை உங்களுக்கெல்லாம் காட்டுறேன். அவ்வளோ ஒரு ஆர்வங்க அவங்களுக்கு மீன் பிடிச்சிட்டு வந்ததில்ல. மாட்டினது என்னமோ 1-2 மீன் தான். ஏன்னா பசங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை இல்லைங்களா. என்னோட ஷாலையே எடுத்துகிட்டு போயிட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. அந்த ஏரிக்கரையில் உட்காந்துட்டு அழகாக ஃபோட்டோஸு, அந்த தண்ணியில் நின்றுட்டு அழகாக ஃபோட்டோஸு, இப்படிலாம் பசங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா கோயிலோட அந்த முகப்பு, அந்த மரம், அதெல்லாம் அங்கே தான் கோயில் இருக்குது. கோயிலுக்கு பின்னாடியே ஆறு. நல்ல ஒரு ரம்மியமான இடங்க அது, இயற்கை சூழ்ந்த இடம். மீன் பிடிக்கிறதுக்கு அந்த டிரைவர் அண்ணாவையும் கூட்டிகிட்டு போயிட்டான் என் பையன். அந்த ஆற்றுல போய் பிடிச்ச மீன் இதுதானே. அந்த பிடிச்சிட்டு வந்து பெருசாக சாதிச்ச மாதிரி அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான் என் பையன். அப்படியே சாப்பாடு வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. பசியும் வயிற்றுல ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மணி 3:30க்கு மேலே ஆயிட்டு. அதனால எல்லாரும் ஒருத்தர அப்படியே உக்காந்து கும்பலாக சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்படி எங்கள் அண்ணன் உருளைக்கிழங்கு கிண்டிட்டு இருக்கிறாரு. சித்தப்பா, அத்தை, அண்ணி அப்படின்னு நாங்கள் ஒரு 3 ஃபேமிலி தான் போயிருந்தோம். சித்தப்பா வந்து பெங்களூரில் இருக்காரு. அங்கேருந்து வேலூருக்கு நாங்கள் கூப்பிட்டதுனால கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி வெளியில போய் எத்தனை தடவை இந்த மாதிரி கோயிலுக்கு போய் இந்த மாதிரி சமையல் செஞ்சு சாப்பிட்ட அனுபவம் இருக்கு எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் எப்பவும் கேட்டதில்லை, என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது பரவாயில்ல, சாப்பிட்டோம்.
சாப்பிட்றதெல்லாம் இங்கே இருக்குது, அங்கே எதுவுமே இல்லை விடு. நீங்களும் இந்த மாதிரி குடும்பத்தோடு போய் சந்தோஷங்களெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். நான் வேண்டினேன் எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வமான பச்சையம்மன் கிட்டக்க என்னோட எல்லா சப்ஸ்கிரைபருக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் வேண்டிக்கிட்டேன். இந்த தை பிறந்ததில் எல்லாருக்கும் நல்ல ஒரு புத்துணர்வும் மனமாற்றமும் கிடைக்கணும்னுட்டு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் நல்ல வழி பொறுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்னொரு வீடியோட பார்க்கலாம். பாய்.